தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன் கணேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சீமானுக்கு என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அவரோட சின்னம் பறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அது திருப்பி கிடைக்காதுன்னு வேற நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சின்னம் சீமானுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஓகே. அப்படி அதாவது சார், 5 எலெக்ஷனா 4 எலெக்ஷனா அதை வச்சு தானே வந்திருக்கிறாரு. ஸோ அதனால எப்பவுமே பாருங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு அதை காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. 2 பேரை காட்டுவாரு. தலைவரை காட்டுவாரு, பிரபாகரனை காட்டுவாரு, அப்புறம் சின்னத்தை காட்டுவாரு. இப்போ அந்த சின்னம் இல்லை அப்படின்னா மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க இல்லையா? அதாவது தலைவருக்கு தான் ஓட்டு, தலைமைக்கு தான் ஓட்டு. சின்னத்தை விட சின்னம் தலைவருக்கு சின்னங்கிற அடையாளம். சரி. கருத்தியல் சொல்லாது. நீங்க மெழுகுதிரி சின்னத்துல 2016ஆம் ஆண்டு சீமான் களத்துக்குள்ள வந்தாரு. அவரு களத்துக்குள்ள வராத காலகட்டங்களையும் அவர் பேசுறாரு. ஏன்னா தனிமேடை போட்டுதான் பேசினாரு. 2009, 11, 14 எல்லாம் அவர் தனித்துவ தலைவரா இருந்து கட்சி ஆரம்பிக்கல. ஜெயலலிதாவுக்கு ஒரு நம்பர் 2 அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு அடுத்த குரட்குள்ளரா இருந்தாரு. ஏன் வெளிப்படையா சொல்லணும்னா, விஜய்க்கு செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு சீமானதான் ஜெயலலிதா பயன்படுத்தி 6% வாக்கு கோயம்புத்தூர்ல போய் மோடியை நேர்ல பார்த்து ஆதரவு கொடுத்த விஜய்க்கு செல்வாக்கு அனில் மாறி 11ல உதவுனவர், 14ல செல்வாக்கற்றவர் நிரூபிக்கிறதுக்கு சீமானதான் ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க. பட் அவர் களத்துக்குள்ள 2011 ஜெயலலிதா அம்மையார எதிர்க்கும் போது அவரால் 1% வாக்கு தான் எடுக்க முடியும். ஜெயலலிதா அம்மையார் அவரால் எதிர்க்கும் போது 1.1% வாக்கு தான் அவரால் எடுக்க முடியுது. அதே சீமானால இபிஎஸ் ஓபிஎஸ், ஜெயலலிதா அம்மையாருக்கு சின்னமும் ரெட்டையில தான், இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு சின்னமும் ரெட்டையில தான். இபிஎஸ் ஓபிஎஸ் எடுக்கும் போது 6.85% வாக்கு எடுத்து அவர் சுமார் 7% வாக்கு, ஒரு 6% வாக்கு ஜெயலலிதா இருப்பதை விட 5 ஆண்டுகள்ல அதிகம் உயர்த்த முடிஞ்சதுன்னா சின்னம் காரணம் இல்லை. சீமானுக்கு உழைப்பு, லீடர்ஷிப்பு, அவருக்கு சமநீதி பார்வை, அந்த லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பரவலா வாழக்கூடிய மீனவர் போன்ற வண்ணார் நாவிதர் போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பொது தொழில் ஆதித்தமிழர், இந்த மாதிரி அவருடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன், இந்த மாதிரி அவருடைய வீகத்தின் விளைவுல தான் அவர் 7% வாக்கு எடுத்தாரு. இன்னொன்னு, விவசாய சின்னத்துலதான் அவர் ஈரோடு கிழக்குல 1% வாக்கு எடுத்து உள்ளாட்சி தேர்தல் அதை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரு. 1% தாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாரு. நம்மளே அதை பார்த்தோம். கிராமப்புற உள்ளாட்சியும் முதல்வர் வெளியிட்டு இருக்கலாம், அந்த அவர் நியமித்த தேர்தல் ஆணையர் மூலமாங்கிறத நாமளே சொன்னோம். ஆனா சீமான் 1% தாங்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணாமலையும் தாமரையும் டெல்லி பாஜகவும் தான் 3வது இடம் வருவாங்க நானே சொன்னேன். உங்களுக்கு அதை பார்த்திருக்கலாம், ஆதரவு இன்னைக்கு இருக்குது. அதே 1% வந்த விவசாய சின்னத்துலதான் சீமான் தன் பிரச்சாரத்தால பணபலமின்றி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம 6.3% வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தல்ல கூட்டணி படி 30% வரணும், 2000 ரூபாய் கொடுத்தும் அவரால் 25% வர முடியுது. சோ சின்னம் சீமானுக்கு ஒரு பெரிய பொருட்டு அல்ல. சீமானுக்கு லீடர்ஷிப் தான் அங்க பேசும். இந்த சிம்பல் யூஸ் பண்ணிட்டாங்க, கமல்ஹாசனுக்கு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துட்டாங்க, சீமானுக்கு விவசாயம் கொடுக்கலன்னு ஒரு தோற்றம் வரும்னா அதுவே சீமானுக்கு பெருத்த சிம்பதியா வரும். நேற்று ஒரு எஃப்டி ஃபார் த பீப்புள் யூடியூப் போனார் இவர் வம்சி, அவர் ஒரு புறமொழியாளர். எனக்கு சீமானை பிடிக்காது, இவ்வளவு ஓட்டு எடுத்த பிறகு சிம்பல் அநீதியா பறிச்சாங்கன்னா எனக்கே சீமா மேல அது பிஜேபி தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு போக்குல பேசுறாரு. பிஜேபி தான் காரணம்ன்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? அதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கா? இன்னும் அந்த சிம்பல் விஷயம் முடிவாகல. பிஜேபி தான் காரணம்னா ரெட்டல எப்படி எடப்பாடி பழனிசாமி கிடைச்சு? அந்த தவறு நடந்திருக்குது. யார் செய்தா, என்ன செய்தா, என்ன மிஸ்டேக்கு என்னங்கிறது நம்ம அறிஞ்சிட்டு உறுதியா சொல்ல முடியாது. சிம்பல் சீமானுக்கு பிரச்சனை அல்ல. விவசாய சின்னம் சீமானிடம் கிடைக்கலன்னா அதுவே சிம்பதி ஆகும். புதிய சிம்பலை அவங்க ஆட்கள் ரொம்ப வேகமா பரப்பிடுவாங்க.
விவசாயி பரப்ப முடியும் நீங்க அறிவு நம்புறீங்களா சார்? நம்பிக்கை இருக்கா? அது அதாவது அந்த பரப்புறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சு சார். மக்கள் மனசுல வந்து விவசாயின்ற சின்னம் ஓகே, அது வந்து சீமானுக்கு அப்படின்ற ஒரு 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 தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து இல்லப்பா சீமான் மாறிட்டாரு அப்படின்னு கொண்டு வரதுக்கு டைம் எடுக்குமே சார். நிச்சயமா இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில தெளிவா விஷயத்தை கொண்டு போற முடியும். அதை எப்படி கொண்டு போகுங்கிறதே அந்த அந்த கட்சிக்காரங்க வந்து அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அது முடியும். அதற்கான புதுமையான சிந்தனையும் கண்ணோட்டத்திலையும் செயல்படக்கூடியவங்க தான் நாம் தமிழர் தம்பிகளுக்கு எனக்கு தெரியும். சரி. சோ இது வந்து சீமானுக்கு ஒரு மைனஸ் இல்ல, பிளஸ்ஸா தான் வரும். இந்த சிம்பலை பற்றி உள்ள டாக் வர்றது அவருக்கு பிளஸ் தான். சிம்பல் ரிலீஸ் பண்ணப்பட்டு அல்லது அவருக்கு இன்னொருத்தர் கொடுக்கப்பட்டாலும் அது அவருக்கு பிளஸ் தான். ஸோ ஓகே, நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. பட் இருந்தாலும் வந்து சின்னம் அப்படின்னு வந்து வரும்போது ஓபிஎஸ் வந்து நான் இன்னும் வந்து ரெட்டை இலை சின்னத்துல தான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு சார். அப்போ சின்னன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? பட் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? பெரும்பாலும் அது எடப்பாடி கையில போயிட்டு ம். மாற்றம் வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. சரி. 65% பொங்கு வேளாளர்கள் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்க. அதே ஈரோடு கிழக்குல 10-12% நாயுடுகளும் செங்குந்தர்களும் பறையர்களும் அருந்ததியர்களும் தான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இது நமக்கான சிம்பல் இல்ல, நமக்கு எந்த நன்மையும் தரக்கூடிய சிம்பல் இல்லைன்னு அந்த அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தருக்கு புரியுதுன்னா ரெட்டலை சிம்பல் தன்னோட வேல்யூ நான் பொங்கு வேளாளர் அல்லாத ஜாதிகள்கிட்ட இழந்திருக்காரு. 65 எங்க 12 எங்க எல்லாமே காலகட்டத்துல எல்லா ஜாதியும் 40 போடுவாங்க. பொங்கு வேளாளர் ஒரு 45 போட்டுச்சா மற்றவங்க 35-38 போடுவாங்க. இது வந்து பொங்கு வேளாளர் 65க்கு போயிட்டாங்க. மற்ற ஜாதிக்கு 10-12 இருக்காங்கன்னா இந்த சிம்பல் இன்னைக்கு யாருக்கு பயன்படக்கூடிய சிம்பல்னு மற்ற பொங்கு வேளாளர் அல்லாத மேற்கு மாவட்ட மக்களுக்கு தெளிவா தெரியுது. ஸோ அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு சார். ஓபிஎஸ்க்கு திருப்பி கிடைக்க போவதில்லை அந்த சிம்பல். அவர் வந்து அவரோட சின்னத்தில் தான் நிற்கணும். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஒரு தனி அணி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே சார். இது வந்து சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ், டிடிவி அண்ட் புதிய தமிழகம் அவங்க வந்து இல்லை, ஏன்னா பிஜேபியோட எங்களால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிலவுது. இதுல எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கிறது? ஸ்பெசிஃபிக்கா உங்களை கேட்க சொல்லியிருக்காங்க. இப்ப வந்த கொஸ்டின். எடப்பாடி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. மீண்டும் அவங்க பாஜகவோட வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சரி. கடைசியா தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கருத்தை வேற சொல்லிட்டாரு. பாஜகவோட கூட்டணி வர வாய்ப்பு இல்ல. பாஜக ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியா முன்னிறுத்தி அதிமுக வாக்குல பெரும்பகுதிய முக்குலத்தோர் வாக்குல கணிசமான பகுதிய 2019ஆம் ஆண்டு மோடி தலைமைக்கு விழுந்த வாக்குல 20% அதிமுக வாக்குல ஒரு சப்ஸ்டான்சியல் போர்ஷனை கொண்டு வரணும்னா ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியா காட்டி அதிமுக பிளவுபட்டிருக்குது. அதிமுகங்கிறது வந்து இபிஎஸ் மட்டுமல்ல, ஓபிஎஸ் அதிமுக தலைவர் ஒருத்தரா இருந்தாரு. ஜெயலலிதாவின் விசுவாசி, முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர், முக்குலத்தோர் சமுதாயத்துல பெரிய இடத்துக்கு வந்தவர். அதிமுக வாக்காளர்கள்ல பெரும் பகுதி அவர் மீது அபிமானத்தில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கேட்லிஸ் போல்ஸா பெருசா காட்டினாதான் அதிமுக வாக்குல பாஜக மோடி பிரதமர்ங்கிற அந்த புள்ளிக்கு வாக்குகள் கணிசமா வரும். அதை பாஜகவினர் செய்வார்கள். அண்ணாமலை இன்னும் பண்ணலையே சார். அவர் இன்னும் வந்து தேமுதிகக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க என்னன்றதை சொல்லட்டும், அதுக்கப்புறம் இவரோட காம்ப்ரமைஸ் பண்றேன்னு இவரை ஒரு 3ஆம் நிலைக்கு இல்ல தள்ளுறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில அவங்க ஏரியாவில் அவங்களுக்குள்ள சீட்டு கொடுக்கப்படுங்கிறது தான் அண்ணாமலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி. சரி. அதை பார்க்கும்போது அண்ணாமலை அதை புரியுறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிறதும் அண்ணாமலையோட நோக்கம். எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் மற்ற சக்திகள் வளர முடியும். சிங்கம் காளமாடு கதை தான். சிங்கம் எடப்பாடி பழனிசாமின்னா அண்ணாமலை ஒரு காளமாடு, ஓபிஎஸ் ஒரு காளமாடு, அன்புமணி ஒரு காளமாடு, தென் டிடிவி தினகரன் ஒரு காளமாடு. 4 காளமாடும் சேர்ந்து நின்னா சிங்கத்தை குத்தி கொதறிடலாம், சிங்கம் மாட்டிவிடும். அதை நான் ஏற்கனவே எல்லா காளைகள்கிட்டையும் சொல்லிட்டேன். குறிப்பா அது வந்து அண்ணாமலை ரொம்ப தெளிவா உணர்றாரு. இத்தனைக்கும் அண்ணாமலை வந்து சீமானிடம் தனிச்சிருக்கனால மேல வராரு.
கூட்டணி போன மற்றவங்க எல்லாம் வீணா போயிட்டாரு, அண்ணன் தனிச்சு நிற்பாரு நிக்கணுங்கிற அந்த இதையும் 26க்குள்ள இதையும் இண்டிகேஷன் மறைமுகமா அண்ணாமலை கொடுக்குறாரு. ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்கும் போதே அண்ணாமலை சீமான் அண்ணா மட்டும்தான் காசு கொடுக்காம வாக்கு வாங்கினாருங்கிறத சொல்றாரு. அவர் கருத்தியலுக்கு ஓட்டு இல்ல, தனிச்சனுக்கு ஓட்டுங்கிறாரு. சோ சீமான் எடப்பாடி பழனிசாமிய ஜெயலலிதா இருக்கும்போது 1% எடுத்தவரு 2க்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறாரு சீமானுங்கிறத அண்ணாமலை உணர்றாரு. அத அவரு மேலும் செய்யட்டுங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இருக்கு. காரணம் அண்ணாமலை அரசியல் அரங்கத்துல இருந்து அகற்றணும், பாஜக ஒண்ணுமலை ஆக்கி அண்ணாமலை தலைவர் போஸ்ட் விட்டு தூக்கணும்னு ஸ்கெட்ச் போட்டு செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. அதை புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தபடியா ஓபிஎஸ் முன்னால் லட்சம் தொடர்கள் இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எதிரான வியூ கொண்ட சீமானையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு, கூட்டணி கட்சியான ஓபிஎஸ்ஐயும் பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரு அன்புமணிய டைரக்டரா பண்ணலானாலும் டாக்டர் ஐயாவை பார்த்து அவரோட எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு ஆசி வாங்குறது நம்ம பார்த்தோம். சோ அவரு தெளிவாதான் இருக்கிறாரு. அவங்க பாமக தேமுதிக பொறுத்த அளவுல அதிமுக ஆஃபரை பார்த்துட்டு வரணும்னு கூட இருக்கலாம். சரி, ஓகே. யார் சார் எந்த சைடு சார் போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? பட் அதுக்கு முன்னாடி சீமான் வளர்றது பாஜகவுக்கும் ஒரு அடிதானே சார். ஏன்னா அவங்க பாஜகவோட யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் சீமான் இழுத்துட்டு இருக்கிறாரு. அதை அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரா? எந்த அளவுக்கு அதிமுக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பாஜக இருந்து இழுக்கிறாரு இல்லையா? பாஜக அந்த இடத்துல ஈரோடு கிழக்குல தனிச்சுட்டு இருக்கணும். கரெக்ட். ஈரோடு கிழக்கு தனிச்சுன்னா எடப்பாடிய அண்ணாமலைக்கு ஈர்ப்பு சக்தியால ஈஸியா பலகீனப்படுத்திருக்கலாம். நாமெல்லாம் அதை எதிர்பார்த்தோம். நீங்க அதான் சொன்னீங்க நீங்க அன்னைக்கு. ஆமா, அதுல பாஜக தேசிய கட்சிங்கிறதுனால அதுல தலைவர்கள் பலதரப்பட்ட வினோதம் கொண்டவர்களா இருக்காங்க. அதுல இருக்க முடியல. அதுல இது 2019 மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் தினகரனும் கமலஹாசனும் இடைத்தேர்தலை கைவிட்டுட்டாங்க. 2019 மக்களவை தேர்தல்ல 5.5% வாக்கு தினகரன் எடுத்திருந்தாரு, 3.7% வாக்கு கமலஹாசன் எடுத்தாரு. குறுகிய காலம் தான். 3.8% வாக்கு சீமான் 1.1 இருந்து கமலஹாசனுக்கு பாப்புலாரிட்டிய கம்பேரிட்டிவா பயன்படுத்தி 3.8 வந்திருந்தாரு. அதற்கு பிறகு கமலஹாசனும் தினகரனும் அசெம்பிளி இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணல, களத்துக்குள்ள சீரியஸா இருக்கல. அதனால கூட்டணி இதுல குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. 21 தெளிவா இருந்த சீமான் 3.8 இருந்து 6.8% வாக்குக்கு ஜம்ப் பண்ணி வந்துட்டார். அதே மாதிரிதான் தமிழ் வந்தாரு. ஒட்டுமொத்த பாஜகவும் ஈரோடு கிழக்குல வானதி சீனிவாசன், கரு நாகராஜன், நயினார் நாகேந்திரன் போன்றவங்க அதிமுக கூட்டணி எதிர்பார்த்த தலைவர்களால அவங்க தனிச்சு இருக்கிறத அது பாஜகவுக்கு ஒரு செட்பேக்கா தான் நான் கருதுறேன். சீமான் தான் மட்டும்தான் தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு தலைவருங்கிறத அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணதே பாக்குறேன். இந்த மாதிரி நுணுக்கமா தமிழர் மணியனுக்கு பார்க்க தெரியாது, இவரு பல கருப்பியாவுக்கு பார்க்க தெரியாது, களமே தெரியாம அங்க போய் ரெட்டலை ஆதரிக்கணும்னு ஏமாந்துட்டு வந்தாரு. நம்ம அப்பவே சொன்னோம், கடும் போட்டி எல்லாம் கிடையாதுங்க, ஆளுங்கட்சி அதிகார பலத்தை வச்சு செந்தில் பாலாஜி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில ஓட்டை தூக்கிட்டு போயிருவாங்க, 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேல வரும்னு சொன்னோம். மேல நம்ம சொன்னோம் சீமான் நல்லா பிரச்சாரம் பண்ணாரு, அதை பயன்படுத்தி நெடுஞ்செழியை தோத்து கலைஞர் முதல்வரா வந்தது தமிழினத்துக்கு அநீதினாரு. என் கருத்து அது சமூக நீதி புரட்சிங்கிறது என் கருத்து. பட் அவரு முதலியார் வேளாளர் ஓட்டுகளை குறி வச்சு அத தமிழக அளவுல அதை பண்றதுக்கு அதை பேசினாரு. புறமலை கலைஞர்கள் முகமத்துவ ஓட்டுகளை வச்சு பேசினார், அங்க கிடையவே கிடையாது. காரணம் பிற்காலத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த சமூகம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவர் ரொம்ப ஸ்லூடா லாங் ஸ்டாண்டிங் வியூல பேசினாரு. கடுமையான மக்கள் கூட்டம் வந்தது. ஆனா எந்த இடத்திலும் சீமானுக்கு பெர்சன்டேஜ் நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க. நான் கேட்டேன் சார், நீங்க சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் செந்தில் பாலாஜி டீம் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, எக்காரணம் கொண்டு சீமான் 5% வரக்கூடாது,
அவர் 1% நான் பப்ளிசிட்டி பண்ணியிருக்கிறேன். ஈரோடு கிழக்குல விவசாயிக்கு 1% தான். ரொம்ப கீழே போயிட்டாரு. எக்காரணம் கொண்டு வரக்கூடாதுங்கிறத பண்ணிட்டாரு. அவங்களும் அவங்க ஆர்கனைசிங் ஸ்கில் படி நியூ ஓட்டர்ஸ் அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி எடுத்து 6.3க்குள்ள சீமான கன்ஃபைன் பண்ணிட்டாங்க. சோ இந்த இடம் சீமானுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா, தனிச்சு மாற்றுங்கிறத நான் தான் இருக்கிறேன். அத வந்து தமிழர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. தமிழர் மணியெல்லாம் இதுக்கு ஒத்தா இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு. சும்மா கலைஞர் மேல உள்ள வன்மத்துல வந்து ஸ்டாலின் எதுக்குதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இதை தாண்டி அவங்களுக்கு அரசியலுங்கிறது கேள்விக்குறிதான். ஓகே, அதை நம்ம நுணுக்கமா பார்த்தனால இதை பதிவு. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட டைமுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.